சாமி குளமும் அல்ல நாரதர் காலடி வைக்காத இடமும் இல்லை என்று சான்றோர் சொன்னாலே அவருடைய பிள்ளையை கால நான் கொடுத்து வைத்தவர் அணியன் சாமி என் ஆசீர்வாதம் செய்யுங்க. இவ்வளவு மங்களகரமாக இந்த நாரனை பார்த்தவுடனே இவ்வளவு பணிவோடு என்னை பணிகின்றாயே, உன்னுடைய பெயரை நான் தெரிந்து கொள்ளலாமா? என் பேரை கேட்டு என்ன சாமி செய்ய போறீங்க? மண்ணுலகிலே மங்கை ஜனனமாகி இந்த மண்ணால பிறந்த சண்டாளி நான் எத்தனையோ வேதனையை சுமந்து கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களை நான் பணிந்து விட்டேன். அப்படியா? என்னை பணிந்திருக்கின்றாய், உன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய என்னுடைய ஒரு பாகம். மஞ்சள் குங்குமத்தோடு பூவும் பொட்டோடு மாங்கல்ய குளத்தோடு சேமமாக தீர்க்க சாமி. இன்னொரு முறை சொல்லுங்கள். இதோ என்னுடைய பாதத்தை நீ பணிந்ததினாலே மஞ்சள் குங்குமத்தோடும் பூவும் பொட்டோடும் கழுத்திலே மாங்கல்யத்தோடும் ஆனால் சுகசேமத்தோடு மங்களகரமாக மஞ்சளோடு குங்குமத்தோடு கழுத்திலே மாங்கல்யத்தோடு தீர்க்க சுமங்கலியாக வாழ்வாயாக. இவர் தேவருடைய பிள்ளை அல்லவா? நீங்க சொல்வதெல்லாம் அப்படியே பலிதமாகும் சாமி. அதுவெல்லாம் சரிதான். ஒரு மங்கை மாங்கல்யத்தோடு சுகமாக வாழ்வதாக இருந்தா அவளுக்கு யாரு வேணும்? நாராயணா நாராயணா, கணவன் உயிரோடு இருந்தால்தான் ஒரு பெண்ணானவள் மங்களகரமாக சுமங்கலியாக வாழ முடியும். கணவன் இல்லன்னா? கணவன் இல்லை என்றால் அவளுக்கு விதவை என்று பெயர். கணவன் இல்லாதவருக்கு கைவிட்டவர் கணவன் மடிந்து விடுவார். அவளுக்கு விதவைங்கிற பட்டம் தான். ஆனா மங்களத்தோடு இருக்கிறவங்களுக்கு மனவாளி இருப்பாரு. அவங்கதான் ஓடு பொட்டோடு நினைச்சு வாழ முடியும். நீங்க என்ன வரம் கொடுத்தீங்க? சுமங்கலியாக வாழ்ந்திருப்பாரு என்று வரம் கொடுத்தீங்க. என்னன்னு சொன்னீங்க? சுமங்கலி சுமங்கலி நல்லா சொல்லுங்க. சுமங்கலியாக பூவும் பொட்டோடு வாழ்வாய் வாழ்வாயாகிறாரு. மாங்கல்யத்தோடு பூவோடு பொட்டோடு என்ன மாங்கல்யத்தோடு வாழ்வாய் என்று மனசார என்ன வாழ்த்துனீங்களே. இந்த சண்டாளி இப்ப நான் என்ன நிலையில இருக்குன்னு தெரியுமா? ஐயோ எனக்கு பட்டு இரண்டு பூமி இருந்தா எனக்கு புன்னகை இல்லை. துணை நின்று இருக்கிறேன் சுவாமி. என்ன மாலையிட்ட மணவாளன் மடிந்து கிடக்க எனக்கு மாங்கல்யம் எங்க போய் நிலைச்சு நிக்கிறேன். நாராயணா நாராயணா. சரிமா, நான் நீ என்ன கும்பிட்ட, நானும் சுமங்கலியாக வாழ்வாய் என்று வாழ்த்து விட்டேன். என்னுடைய வேலை முடிந்து விட்டது. நான் வருகிறேன். நீங்க எனக்கு என்னன்னு வரம் கொடுத்தீங்க? என்னன்னு சுமங்கலியாக மங்களகரமாக வாழ்ந்திருப்பான். கணவன் மடிந்து விட்டான் என்று தெரிஞ்சிருந்தும் கூட ஒரு கன்னியானவள் சுகம் மங்கலத்தோடு வாழ்வாய் என்று நீதானே வரம் கொடுத்த. என் புருஷன் செத்தது உனக்கு தெரியுமில்ல? நான் எங்கப்பா பார்த்தேன்.
செய்த தெய்வமே குற்றம் செய்தாலும் ஏனென்று கேட்க மனித ஜென்மத்துக்கு உரிமை இருக்கிறது. ஒரு பிரம்மாவினுடைய புள்ள ஞானமறிந்த நீ, முக்கால உணர்ந்த நீ, ஒரு புருஷன் செத்து கிடக்கிறான்னு உனக்கு தெரிஞ்சுதான் நீ வரம் கொடுத்த. வரம் கொடுத்த சுமங்கலியோடு வாழணும், என் தாலி நிலைக்கணும், நான் வச்சிருக்கிற குங்குமம் அழிய கூடாது. இதுக்கு வழியை சொல்லிட்டு அப்புறமே உன் வீட்டுக்கு சொல்லுவாங்க. நான் நாடி சுருன்னு சொல்லி இருக்கேன். எதுக்குள்ளேயோ விட்டுக்கிட்டு அது போல நாம போயிருக்கலாம் இல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? நீயே கட்டுன. உனக்கு என்ன பிரச்சனை? நீ இருக்கிற கட்டுற? நீட்டாமா கட்டுன. நான் கட்டுன. அவர் நாராயணா வரமா என்ன புறப்பட்ட? ஏன் இந்த கரும பண்ணுங்க? அண்ணா போய் அண்ணா போய் தூக்கி விட்டு ஒவ்வொரு மணி நேரம் வீட்டுல ஒரு பணத்துக்கு நான் கை கொடுக்க கை கொடுக்க சொன்னா என் வீட்டுல சொந்தம் இல்லையா? பந்தல் ஓட நாள் அடிப்பேன். கொண்டு போய் கண்ணமா இருமா யாரா இருந்தா நான் தெரியாமல் ஏதோ தெரியுது. நீ தெரியாம வரம் கொடுக்கல, தெரியுதான் வரம் கொடுத்த. அறியாத உலகம் அல்ல, தெரியாமல சொன்னாங்க. நன்றறியாத குலமும் அல்ல, தாரதர் காலடி வைக்காத இடமும் அல்லன்னு சொல்லி எல்லாமே உனக்கு எல்லாமே தெரியும். ஏதோ கொடுத்தல இருந்து கொடுத்தல. அப்ப அந்த அம்மா கேக்குற கேள்விக்கு பதிலுக்கு புண்ணை சொல்லிட்டு வகை தெரியாம வாய் கொடுத்து கொடுத்தல வரும். ஏன் சொல்றான்? தெரிந்தோ தெரியாமலோ நான் உன்னை கும்பிட்டேன், நல்லா இருந்து சொல்லிட்டு போயிருக்கலாம். கிட்ட போ சாப்பிடு. என்னன்னு சொன்னேன்? சுமங்கலியாக வாழ்ந்திருப்பாய்ன்னு சொன்னேன். வேற என்ன சொன்னேன்? பூவும் பொட்டோடு வாழ்ந்திருப்பாய்ன்னு சொன்னேன். என் பூவு நிலைக்கணும்ல, என் பொட்டு நிலைக்கணும்ல, கழுத்துல மாங்கலி நினைக்கல. தெரிந்தோ தெரியாமலோ உனக்கு நான் அப்படி வரத்தை கொடுத்து விட்டேன். அப்படி இருந்தாலும் என்னை கட்டி வைத்தால் உன்னுடைய கணவன் உயிர் பிழைப்பது கொஞ்சம் சிரமம். என்னுடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டால் வழி சொல்லுகின்றேன். சீக்கிரமா ஓடிக்கலாமடா. எங்கடா வாழ்ற? அம்மாவுக்கு பதில் சொல்லி நீ என்ன ஏன் உன்னால இவ்வளவு எனக்கு கோபம்? தெரியாம ஒரு தவறு செய்து விடலாம், தெரிந்தே செய்வது தவறு கிடையாது. ஏதோ சூட்சுமம் அங்கே நடக்கிறது. நீ தெரியாம எனக்கு வரம் கொடுக்கல, உன்னை விட்டா என் புருஷன் எழுப்புறதுக்கு வேற வழியே கிடையாது. ஒரே நிமிஷம் யோசித்து பாருங்கள். பெண்ணுடைய மனசு பெண்ணாலதான் உணர முடியும். ஆனா பெண்ணுடைய மனசு உணர்ந்தவன் நீ ஒருவர் தான். ஏன்னா நீ பிரம்மச்சாரி. ஏண்டா? ஆமா, இவர் வந்து சாரி, பணமரத்து சாரி. இவர் வந்து பிரம்மச்சாரி, பொம்பளைனா பிடிக்காது. இவருக்கு தெரியுமா? இவரை விட்டுறாத நீங்க. நீ விட்டுற என்ன பாக்காத, நீ அவரை பாரு. ஏத்து புண்ண காக்காரியாதுரா. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏத்துக்கு புண்ணு இருக்குன்னு தெரியுமா காக்காய்க்கு? அது கொத்தும். அம்மா எனக்கு எதே கொடுக்க ஏன் வேதனை அங்க கொட்டிக்கிட்டு நீடா குழந்தைக்கிற? பிரம்மச்சாரி. அம்மா, இதோ தெரியுதோ தெரியாமலோ உனக்கு நான் அப்படி வரத்தை கொடுத்து விட்டேன். அப்படி இருந்தாலும் உன்னுடைய கணவனை ஆனால் உயிரோடு எழுப்ப வேண்டும் என்றால் அது என்ன காரியம் இல்லை. இதோ ஐயோ நாராயணா, இதோ
ஐயோ மாயவனை நினைத்து நீ பூஜை செய்தாயானால் அவர் வந்தால் ஒரு வழி கிடைக்கும். எம்பெருமானை காண்பது சாதாரண விஷயமா? எத்தனையோ தபோ முனிவர்கள் அறியாமுடைய திரும்பவும் காணாமல் மண்ணாகி முள்ளாகி மரமாகி செடியாகி வளர்ந்தவர்கள் வரலாறு இருக்கு. நம்ம நுழையிலே பிறந்த ஒரு மங்கை நாராயணான்னு கூப்பிட்டா வருவாரா? அப்படியே மங்கை நினைத்தால் எந்த ஆண்டவனாக இருந்தாலும் இங்க கொண்டு வந்து என்னையா உளர்ற? இல்லமா நான் உள்ளதான் சொல்றேன். நீ பார்த்து மனதை வைத்தால் நிச்சயமாக நீங்க என்னப்பா இப்படி சத்தம்? அந்த அம்மா பாவம் புருஷன்ட்டு எந்திரிக்கல்னு பாடு பட்டு இருக்குத கல்யாணம் பண்ணிட்டு சும்மா போயிருமோன்னு என்னாச்சு? எங்க போயிட்டு சொல்லி ஆரம்பிச்சிருக்க? 5 மணிக்கு நீ அந்த மாயவனை நினைத்து இங்கே பூஜை செய்து கொண்டிரு. நான் எப்படியாவது சென்று அந்த மாயவனை கூட்டி வந்து சேர்த்துவது என்னுடைய கடமையாகும். இதுதான் இவ்வளவு நேரம் வாயிலிருந்து வரட்டும்னு சொன்னேன். அப்படியா? என்னால இயலாது. என் பெருமானை அழைத்து வரும் உன்னுடைய கடமையாக இருந்தா என் பெருமானை நான் துதி செய்கிறேன். பெருமான் வந்து விடுவாரே. ஆனா என் புருஷன் நான் கேட்டு அழைத்து வருகிறேன். நீ கவலையேப்பட வேண்டாம். ஆத்திரத்தால் அறிவிலிருந்து நிற்கிறேன். சரி, நான் செய்வது அறியாது தகித்து நிற்கிறேன். ஏதோ நடந்து போச்சு. என் குழப்பத்தை நிவர்த்தி செய்ய எனக்கு ஒண்ணுமே புரியல. பார்த்த இடமெல்லாம் எனக்கு பகை போல் இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையே அப்படி முடிஞ்சு போச்சு சாமி. சித்தி என்ன வளர்த்தாங்க, அங்கும் எனக்கு சீரு சிறப்பல்ல. என்ன மாத்தாங்க கொண்டு கைப்பிடிச்சு கொடுத்தாங்க. வந்த இடத்துல எனக்கு விபரீதம் முடிந்து விட்டது. இந்த வேதனையில தான் உன்னை அடிக்கிற மாதிரி சூழல் ஆகி போச்சு. என் பெருமானை மாயவனை துதி செய்து கொண்டு நான் உடனே மாயவரோடு வருகின்றேன். யாரையுமே நம்ம தயாரா ஓடி போயிட்டா இவரு நம்பி அனுப்புறீங்களா? ஓடி போயிட்டா ஏதாவது நீங்க ஒன்ன மாதிரி யாரும் அயோக்கியத்தனம் பண்ண மாட்டாங்கடா. மனச்சாட்சி இருக்கவங்க நம்பி அனுப்புறீங்க. ஓடி போயிட்டா என்ன பண்ணீங்க? ஓடி போயிட்டா ஏதோ ஒண்ணு பண்ணி விட்டு போயிட்டோம். அத நாம வந்துட்டானா அவனு ஓட்டிட்டு போறதுக்கு. அம்மா அம்மா என்ன இனியே வா நேரம் ஆகுது. இல்ல என்ன தருக்குற? மனவேதனையில கொஞ்சமாவது பங்கு எடுத்துக்கடா. ஓடி போயிட்டா என்னமா பண்ணுவா? அதான் சொல்லிட்டு இருக்கிறாருல்ல. யாரு? மாங்கலியை நிலைச்சு நிற்க என் மாங்கலியத்துக்கு அடையாளம் சொல்ற வரைக்கும் நான் ஒன்னுட்டு என்னுடைய தாத்தா மாயவன் மீது சத்தியமாக அவரை கூட்டிட்டு வந்து சேர்த்தது ஏன் பொறுப்பு? மாங்கலியை நினைக்க நான் வலிக்கிறேன். நான் உலகத்துல யாரையுமே நம்பல. நான் பெத்தவங்களையும் நம்பல, நான் மத்தவங்களையும் நம்பல. நான் உன்னை மனசார நம்பி விட்டேன். நிறைவா என்ன மாங்கலியத்துக்கு ஏதாவது வழிவகை செய்யுங்க. நிச்சயமாக நிச்சயமாக நீ மாயவனை நினைத்து தோத்திரம் செய். நான் சென்று மாயவனை அழைத்து வருகிறேன். நாராயணன் இனிமேல் என்னையும் நம்பு. நம்ம அளவுக்கு நடந்துதான் நம்பிக்கையும்ல. அவர் எவ்வளவு வாக்குறுதியை கொடுத்துட்டு போறாரு. அதே மாதிரியே நானும் சத்தியெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா நம்பு. ஆனா 4 மாசத்துல ஏதோ ஒண்ணு பண்டி வைக்கணும். சொல்லிட்டு இருக்கேன். எங்க ஸ்ரீமந்த நாராயணா கோவிந்தா.
முடியாதுப்பா. அடியில போட்டு அமுத்திக்கிட்டா அப்புறம் தூக்கி விடு. இதுக்குதான் நான் சாமி வரக்கலாம், சாமி பத்தி பாடக்கலாம் நான் கிட்ட உட்காரத்தில்ல. அப்படியா? எனக்கெல்லாம் அப்படியே மரல வந்துருவாமா? தூக்கி விடுறா, கிளை தள்ளிட்டு தூக்கி விடுறா. இதுக்குதான் நான் வரமாட்டேன்னு உட்காருங்கிற சாட்டே எடுத்து போடு. அழுத்தி விட்டுருச்சுப்பா என்ன அப்படியே அந்த சாமி. அவர் தான் வந்திருப்பாரா? அம்மா இப்ப நாம மாதவா, மதுசூதனா, நாராயணா எனக்குள்ளே எங்க நின்றிருக்கு ஏக பரம்பொருள். இந்த எளிய மங்கை அழைத்த உடனே எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவா. கோவிந்தா, கோவிந்தா, கோபாலா, கோபாலா, நந்தநந்தனா, நந்தநந்தனா, நாராயணா,